ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாக சந்திரன் நாலாம் இடத்துல, அதாவது லக்கணத்துக்கு 4ஆம் இடம் முதல் கேந்திரத்தில் அமர்ந்துட்டார்னா திக்பலம் பெற்றுவார். அப்படி திக்பலம் பெற்ற சந்திர பகவான் என்ன பண்ணுவார்னா, காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்ட மாதிரி சந்திர பகவான் பலத்தோட 4ஆம் இடத்துல திக்பலம் வரும்போது அவர் தாய்க்காரகன் இல்லையா, அவர் போய் 4ஆம் இடத்துல அமர்ந்தவுடனே மூல நூல்கள்லாம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தா திக்பலம் பெறுவார். அதே போல் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல அமர்ந்தால் திக்பலம் பெறுவார். சுக்கிரன் 4ல் அமர்றதுனால எந்த தோஷமும் இல்லைன்னு மூல நூல்களில் போட்டிருக்கு. ஆனால் சந்திரன் மட்டும் 4ஆம் இடத்துல அமரும்போது காரகபாவ நாஸ்திப்படி தாய்க்கு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் மூல நூல்களில் படிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், அதில் ஒரு விலக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். எந்த லக்கணமாக வேணாலும் இருந்து சந்திரன் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்துட்டாருன்னு வச்சுங்க, அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருந்து 4ஆம் இடத்துல அமர்ந்துட்டா காரகபாவ நாஸ்திப்படி தாய்க்கு சில கண்டாங்கி தோஷங்களை ஏற்படுத்தும். ஆனால் இதில் என்ன விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுபச்சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக போய் 4ஆம் இடத்துல அமர்ந்துட்டாலும் தாய்க்கு தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். அதே போல் சந்திரன் எந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதியோடு இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த காரகபாவ நாஸ்தி விதி வேலை செய்யாது. அதாவது சந்திரன் எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீட்டுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியோடு இணையணும் ராசியில். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசின்னு வச்சுங்க, ஒரு லக்கணம் கும்ப லக்கணம்னு வச்சுங்க. கும்ப லக்கணத்தில் ஒரு ஜாதகர் உதயமாயிட்டார். அதுக்கு 4ஆம் இடம் ரிஷப ராசி மண்டலம். ரிஷப ராசியில் சந்திர பகவான் உதயமாயிட்டார். தனித்த தேய்பிரை சந்திரனாக இருந்தால் தாய்க்கு தோஷத்தை ஏற்படுத்தும். இதே வளர்பிரை சந்திரனாக இருந்து தனித்து இருந்தார்னா, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் தாய்க்கு சில கண்டாங்கி தோஷங்களை ஏற்படுத்தினாலும் உயிருக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு நடந்துப்பார். இதே அந்த சந்திர பகவான் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி தான், வளர்பிரை சந்திரனாலும் இருந்தாலும் சரி தான், இந்த ரிஷப ராசிக்கு பாக்கியஸ்தானமான மகர ராசி அதிபதி யார், செவ்வாய் பகவான், மகர ராசி அதிபதி சனி பகவானோட இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப ராசி மண்டலத்தில் அவங்களுக்கு இந்த காரகபாவ நாஸ்தி தோஷம் வேலை செய்யாது. அவங்க நல்லாவே இருப்பாங்க. ஆகையினால நீங்கள் மூல நூல்களில் படித்ததை அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பதிவில் உங்களுக்கு விஷயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.